கடல் ஏன் உப்பு? பூமியின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்று. பூமியில் இருக்கும் தண்ணீரில் சுமார் 97% கடல் தண்ணீர். ஆனால் ஒரு கேள்வி, ஏன் இந்த கடல் முழுவதும் உப்பாக இருக்கிறது? நதிகள் எல்லாம் இனிப்பு தண்ணீரை கொண்டு வந்தாலும் கடல் மட்டும் எப்படி உப்பானது? இதற்கு பின்னால் கோடிக்கணக்கான ஆண்டுகள் நடந்த ஒரு அற்புதமான இயற்கை செயல்முறை இருக்கிறது. இன்று அதை பார்க்கலாம். கடலில் உப்பு எங்கிருந்து வந்தது? பலர் நினைப்பது போல யாரும் கடலில் உப்பை ஊற்றவில்லை. மழை பெய்யும் போது அந்த தண்ணீர் மலைகள் மற்றும் பாறைகள் மீது விழுகிறது. அப்போது பாறைகளில் இருக்கும் சோடியம், குளோரைடு, கால்சியம், மேக்னீசியம் போன்ற கனிமங்கள் சிறிது சிறிதாக கரைந்து வெளியேறுகின்றன. இந்த கனிமங்களை நதிகள் எடுத்துக்கொண்டு கடலுக்குள் சேர்க்கின்றன. இந்த செயல்முறை நேற்று ஆரம்பித்தது அல்ல, கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் நதிகளும் ஏன் உப்பாக இல்லை? இது மிகவும் சுவாரஸ்யமான கேள்வி. நதிகளிலும் இந்த கனிமங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை மிக மிக குறைந்த அளவில் இருப்பதால் நமக்கு உப்பு சுவை தெரியாது. மேலும் நதிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்பதால் அந்த உப்புகள் ஒரு இடத்தில் தேங்குவதில்லை. ஆனால் கடல் ஒரு பெரிய சேமிப்பு இடம். அதனால் ஆயிரக்கணக்கான நதிகள் கொண்டு வரும் கனிமங்கள் அங்கே சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. உப்பு ஏன் வெளியே போகவில்லை? சூரிய வெப்பத்தால் கடல் நீர் ஆவியாகிறது. ஆனால் ஆவியாகுவது தண்ணீர் மட்டுமே. உப்பு கடலிலேயே தங்கிவிடுகிறது. இதனால் மீண்டும் மழை, மீண்டும் நதிகள், மீண்டும் கனிமங்கள். இந்த சுழற்சி கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நடந்ததால் கடல் இன்று உப்பாக இருக்கிறது. எல்லா கடல்களும் ஒரே அளவு உப்பா? இல்ல. உலகின் எல்லா கடல்களும் ஒரே அளவு உப்பாக இல்லை. உதாரணமாக டெட் சீ மிகவும் அதிக உப்புத்தன்மை கொண்டது. அதில் மனிதர்கள் மிகவும் எளிதாக மிதக்க முடியும். மறுபுறம் மழை அதிகம் பெய்யும் பகுதிகளில் உள்ள கடல்களில் உப்புத்தன்மை சற்று குறைவாக இருக்கும். கடலில் இருக்கும் எல்லா உப்பையும் எடுத்தால் விஞ்ஞானிகள் கணக்குப்படி பூமியின் அனைத்து கடல்களிலும் இருக்கும் உப்பை நிலத்தில் பரப்பினால் சுமார் 150 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு உப்பு அடுக்கு உருவாகும். அது சுமார் 50 மாடி கட்டிடம் உயரத்திற்கு சமம். இதன் மூலம் கடல்களில் எவ்வளவு பெரிய அளவில் உப்பு இருக்கிறது என்பதை கற்பனை செய்யலாம். அதனால் கடல் உப்பாக இருப்பதற்கு காரணம் ஒரு நாளில் நடந்த மாற்றம் அல்ல. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக மழை, நதிகள், பாறைகள் மற்றும் இயற்கை சுழற்சிகள் இணைந்து உருவாக்கிய ஒரு அற்புதமான செயல்முறை. இயற்கையின் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னால் ஒரு அறிவியல் காரணம் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற உண்மையான அறிவியல் தகவல்களுக்கு ஃபேக்டனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆச்சரியமான உண்மையுடன் சந்திப்போம்.